கணக்கெடுப்பை நடத்தி அதை ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துவோம் என்று சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். உண்மையான சமூக நீதி அக்கறை இருக்கின்றவர்கள் தான் இதை செய்ய முடியும். இதற்கு முன்பு பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் இதே போன்ற ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். பீகாரிலும் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அங்கு இருக்கின்ற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை. அவர்கள் எல்லாம் சர்வே எடுத்திருக்கின்றார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுத்திருக்கின்றார்கள். அந்த சர்வேல கிட்டத்தட்ட தெலுங்கானால கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 54 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியில் கேட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் என்று அங்கே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அவரை உண்மையாக நாங்கள் பாராட்டுறோம். ஆனா சமூக நீதி எங்களுடைய கொள்கை, நாங்கள் தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க அப்படின்னு வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா என்ன? மற்ற மாநிலங்கள் செய்யறாங்க, ஏன் இவருக்கு செய்ய முடியாது? இது ஏமாற்று வேலை. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை போன்ற ஒரு மிக மோசமான சமூக அநீதியை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்.